நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். மாவீரர் நினைவேந்தல் குறித்து எழுந்த இனவாதம், அனுர அரசின் பதிலடி. மாவீரர் தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடன் கைது செய்யுங்கள், அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். லாஃப் எரிவாயு நிறுவனத்திற்கு அரசாங்கம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. அடுத்த 24 மணித்தியாலம் வரை நீடிக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அனுர அரசு உடன் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் உதய கம்மன்பில் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பிற்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பினர்களை நினைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு அனுர அரசு செய்யும் நன்றி கடனா என்று தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தான் தோன்றித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தி அமைக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி டீசலின் விலை ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 286 ரூபாவாகும். 311 ரூபாவாக இருந்த ஒக்டேன் 92 லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாயில் மாற்றமடையாது. அதன் விலை 313 உள்ளது. ஒக்டேன் 95 லிட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி 371 உள்ளது. மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 188 ரூபாவாகும். எரிபொருள் விலை திருத்தம் நேற்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னரே அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் விமர்சித்திருந்தனர். அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக தெற்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள். அதேபோல் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள். ஒவ்வொரு வருடமும் மே, நவம்பர் மாதங்களில் இத்தகைய இனவாத கருத்துக்கள் வெளிவந்திருந்தன. இந்த இனவாத கருத்துக்கள் இனியும் இருக்கக்கூடாது. நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கும் உரியது. அதில் இனவேறுபாடு இருக்கக்கூடாது. நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை எவரும் நடாத்தலாம். அதனை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. அதேவேளை சட்டங்களை மீறி செயல்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது காவல்துறையினரின் கடமையாகும் என விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு வழங்குவதற்கு லாஃப் எரிவாயு நிறுவனம் தலையீடு தவறினால் அரசாங்கம் உரிய தீர்மானத்தை எடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க விடுத்துள்ளார். இதனுடன் லிட்ரோ கேஸ் மூலம் வழங்கப்படும் சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய 2 சமையல் எரிவாயு நிறுவனங்கள் செயல்படுகின்றன. லிட்ரோ எரிவாயுவிற்கு தற்பொழுது தட்டுப்பாடு இல்லாத போது லாஃப் எரிவாயுவிற்கு சந்தையில் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணங்களை அந்த நிறுவனம் விளக்க வேண்டும். இந்த நிலையில் லாஃப் நிறுவனம் எரிவாயுவை இறக்குமதி செய்து வழங்குவதில் தலையிட தவறினால் அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டி ஏற்படும். லிட்ரோ எரிவாயு கையிருப்பு போதுமானதாக இருப்பதால் லாஃப் எரிவாயு நுகர்வோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எரிவாயு கொள்கலன்களை மாற்ற வேண்டும் என்றால் அது குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள கட்சி பொறிமுறையை பலப்படுத்த வேண்டும் என்பதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே பல கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் கட்சிகளின் மறுசீரமைப்பிற்காக இந்த பதவி மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மறுசீரமைப்பு பணிகள் மிக விரைவில் தொடங்கும் என அக்கட்சியின் பிரதி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கூறியுள்ளார். இதேவேளை கட்சிகளின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை நாமல் ராஜபக்சவே வழிநடத்துவார் என்று அக்கட்சியின் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பறந்த மொட்டு கட்சியின் ஸ்தாபக தலைவர் பசில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட நாடு திரும்பவில்லை. இதனால் நாடாளுமன்ற தேர்தலை நாமல் ராஜபக்சவே வழிநடாத்தினார். ஓரிரு கூட்டங்களில் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை வழிநடத்த பசில் வர வேண்டும் என கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சிலர் கோரியிருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பும் எண்ணம் இல்லை என்று பசில் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவே வழிநடாத்துவார் எனவும் இரண்டாம் தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை களமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் பயன்படுத்தப்பட உள்ளது எனவும் பசில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் கடும் மழை வீழ்ச்சியினால் தெதிரு ஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்குமைய அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் வெள்ள அபாய எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அதிகரித்து வரும் மழை வீழ்ச்சியினால் தாழ்நில பகுதிகளில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைவது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தெதுரு ஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அப்பகுதியின் ஊடாக வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் உட்பட வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக கட்சி தலைமை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் பிமல் ரத்நாயக தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்யுமாறு பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. உள்ளூராட்சி தேர்தலை நடாத்த தேர்தல் ஆணைக்குழு முதலில் ஏற்பாடு செய்த போதிலும் நிதி ஒதுக்கீடு கிடைக்காததால் தேர்தல் இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக விரைவாக நடாத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் வலியுறுத்தியுள்ளார்.